வணக்கம். இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆன்மீக பதிவு தான். இப்போ நம்ம கூட பேச யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஆன்மீக குரு திரு வெற்றி மனோகர் ஐயா வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இவர் நிறைய உங்களுக்கு பரிகாரங்கள் அண்ட் சனி பெயர்ச்சி இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை பார்த்து பாருங்க. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறது பார்க்கலாமாங்க. வணக்கம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, மேடம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு என்னவோ என்னுடைய பிசினஸ்லயோ இல்லை அவங்க பர்சனல் லைஃப்லயோ நிறைய தடங்கள் வருது, ஒரு விதமான நெகட்டிவ் ஃபீலிங் வருது, அது ஏதாவது ஒரு எதிர்மறை சக்தியாலையா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி சில காரிய தடைகள் அண்ட் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காததுக்கு கண் திருஷ்டி அப்படின்னு சொல்றாங்களே, அது இருக்குமா, என்ன, அதுக்கு என்ன பரிகாரம், இதுதான் நீங்க என்னோட இன்னைக்கு சொல்றீங்க. கண்டிப்பாக நல்ல அருமையான கேள்வி நீங்க கேட்டீங்க ராதிகா. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இன்றைக்கு ஏற்படுது. அது காரணம் என்னன்னா, நமக்கு நெருங்கியவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க அப்படிங்கிறப்ப நல்ல நிலைமையில இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு பொறாமை, இப்படி இவ்வளவு தூரம் இவங்க போய் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சிக்கிட்டு அவங்க மேல என்ன பண்றாங்க, அந்த திருஷ்டி அப்படி அவங்க நினைச்சாவே நம்மளை பார்த்தாலும் நல்லா இருக்கிற மனுஷன் கூட அந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாயிடும். அதுதான் கண் திருஷ்டின்னு சொல்றோம். அதே மாதிரி அவங்க அதுக்கு மேல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்கள கேட்ட இறக்கி விடணும், அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கணும், நஷ்டங்களை கொடுக்கணும், கஷ்டங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை, சில மாந்திரிக விஷயங்கள்லாம் சில பேர் செஞ்சிடறாங்க. அதனாலதான் நிறைய பேர் பாதிப்பு. அதை தான் செய்வினைன்னு சொல்றாங்க. சில பேர் இந்த மாந்திரிகம் பண்ணலன்னா கூட மாமா யாராவது வந்துட்டு போனாலே ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஃபீல் பண்றோமே, இதையெல்லாம் நம்மளால தடுக்க முடியுமா, இல்ல அதுக்கு ஏதாவது நம்ம பேலன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது பரிகாரம் ஏதாவது? நிச்சயமாக தடுக்க முடியும். ஏன்னா சில மனிதர்களுடைய கண்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் கூட, அவங்க பேசுற வார்த்தைகள் கூட மனுஷரால அப்படி பாதிக்க வைக்கும். இதற்கு முறையா நம்ம பரிகாரங்களை, தெய்வ ஆன்மீக பரிகாரங்களை நாம செய்யும் போது கண்டிப்பாக அதுல இருந்து நிச்சயமாக மீண்டு வந்துடலாம். அதுல எந்த விதமான சந்தேகம். அது குறிப்பா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செய்வினை இருக்கு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம வீடுகள்ல, நம்ம உடம்புலயே நம்ம வீடுகள்ல இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாமி கும்பிடும் போது நீங்க ஒரு கற்பூரம் தீபாராதனை காட்டும் போது பாத்தீங்கன்னா அது தானாக அணைய ஆரம்பிச்சிடும். 2-3 தடவை அணைய ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ள கெட்ட சக்திகள் உள்ளுக்க இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளாரே அந்த பாதிப்புகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடும். இந்த கற்பூர ஆரத்தி சொன்னீங்க இல்லையா, இது நம்ம வீடு முழுக்க காமிச்சோம்னா ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி காமிக்க சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க தெய்வ சாமி ரூம்ல இருந்து காமிச்சிட்டு நீங்க வாசல் கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு இந்த தலைவாசல் கிட்ட கொண்டு போய் காமிக்க கண்டிப்பாக அது அணையும். தலைவாசல் பக்கத்துல 2 பக்கத்துல நம்ம காட்டுறோம் அப்படின்னா அங்க காமிச்சிட்டு கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி இந்த தலைவாசல் காமிச்சு வீட்டுக்குள்ள நீ உள்ளுக்க என்டையர் ஆனாலும் கண்டிப்பாக அது அணையும். அது நிச்சயமாக அப்படின்னா இந்த வீட்டுல நமக்கு கெட்ட சக்திகள் இருக்கு, அப்ப யாரோ ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க, அதனுடைய பாதிப்பு தான் நமக்கு இது வருதுன்னு வரும். அடுத்தாப்புல நம்ம வண்டி வாகனம் 2 வீலர் 4 வீலர் வச்சிருக்கோம். வண்டியில பாத்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கும், பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு இருக்கும். அதனால மனக்குழப்பங்கள் நமக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரி செலவுகள் வைச்சாலும் அதற்கும் காரணம் இதனுடைய பாதிப்புகள், கண் திருஷ்டியும் அந்த செய்வினை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாராவது மனசுலயே ஐயோ இவங்க இவ்வளவு பெருசு வாங்கிட்டாங்களே அப்படின்னு நினைச்சாலே அது அவங்களுடைய பாதிப்புங்கிற அவங்க பார்வையும் அவங்களுடைய எண்ணங்களும் நம்மளை நிச்சயமாக பாதிக்கும். அது காரணம் தான். அதே மாதிரி நமக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கும். உடம்பு டாக்டர்கிட்ட போனா ஒண்ணுமே இல்லை, நல்லதானே இருக்கீங்க. அது எனக்கே நிறைய நடந்திருக்கு. நானே சில விஷயம் நல்லா ட்ரெஸ் பண்ணி எங்க வெளில போயிட்டு வந்திருப்பேன். வந்த உடனே பாத்தீங்கன்னா மறுநாள் எனக்கு அப்படியே எழுந்துக்கவே முடியாத மாதிரி ஆயிக்காது. சில சமயம் நடந்திருக்கு, எல்லா சமயம் சொல்ல முடியாது. அதுவும் இந்த கண் திருஷ்டி. அது கண் திருஷ்டி தான். ஏன்னா ஒருத்தருடைய பார்க்கும்போது அப்பா இந்த நீட்டை எவ்வளவு போயிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் அமையுது அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சு நம்மளை பார்த்தாவே அதனுடைய தாக்கம், அந்த எதிர்மறை எண்ணங்களோட தாக்கம் நம்மளை நிச்சயமாக பாதிக்கும். இதுக்கெல்லாம் பரிகாரம் நிச்சயமாக உண்டு. இதற்கு சரியான ஒரு எளிய பரிகாரம் தான் இப்ப நம்ம இன்னைக்கு சொல்லணும். நீங்க எப்பவுமே எளிய பரிகாரம் தான் சொல்லுவீங்க. அதுதான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடிக்கடி மனோகர் ஐயா கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் இந்த டாபிக்கை இன்னைக்கு சூஸ் பண்ணேன். கண்டிப்பாக இதுக்கு என்ன எளிய பரிகாரம் கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல ஈசானிய மூலையில ஒரு சின்ன சைஸ் பாத்தீங்க கேட்டீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுடலாம். அது மேல ஒரு பவுல்ல கல் உப்பு போட்டு அது மேல ஒரு புதிய அகல் வச்சு அதுல வேப்பெண்ணெய் வச்சு
காலையில அதிகாலையில பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், அதே மாதிரி சாயங்காலம் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த தீபத்தை ஏற்றி நீங்க ரெகுலரா கொண்டு வந்தாங்க அந்த வீட்டுல செய்வினை இது இருந்தாலும் சரி, வேற துஷ்ட சக்திகள் பாதிப்புகள் கண்டிப்பாக வெளியே போயிடும். அப்ப அந்த குடும்பத்துக்குள்ளார நல்ல சக்திகள் உள்ளுக்கு வரும், நல்ல தேவதைகள் உள்ளுக்கு வரும். அப்ப அந்த குடும்பத்துல சந்தோஷம் சந்துஷ்டி வரும். வண்டி வாகனங்களுக்கு அடிக்கடி வேலை வைக்காது. உடல்நிலை பாதிக்கப்பட்டு அது அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம பணம் செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சந்தேகம், ஈசானி மூலை அப்படின்னு சொல்றீங்களா, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஈசானி மூலைங்கிறது எந்த இடம் அப்படிங்கிறது நம்ம தலைவாசல் தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைவாசல் வந்து வடக்கும் கிழக்கும் சேர்ந்த மூளை தான் வடகிழக்கு மூளை, ஈசானிய மூளை, சனி மூளைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3 மூளை சொல்றது தான். வடக்கும் கிழக்கும் இணைந்த மூளை வடகிழக்கு மூளை, ஈசானிய மூளை. அது சனி மூளைன்னு சொல்லுவோம். அது வந்து கடவுள் மூளைன்னு கூட சொல்றது உண்டு. அந்த காலத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈசானி மூலை நிறைய இடங்கள்ல வந்து பூஜை ரூமே வச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 60 வயதை கடந்தவங்க தான் போய் படுப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் யாரையும் படுக்க விடல. ஏன்னா அந்த வீடுகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல அந்த வடகிழக்கு மூலையில கேணியும் வாட்டர்லாம் பூமியில வச்சிருக்கிற கேணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து நீர் கீழ்நிலை தொட்டி கிணறு மாதிரிலாம் வச்சிருக்கிறது அதுதான். அந்த வீடுகள் அந்த மாதிரி இருந்தாவே அந்த வீடுகளில் இந்த மாதிரி எந்த பாதிப்பும் வராது. அப்ப அந்த வீடுகள் லட்சுமி எப்போதும் வாசல். அதுக்குதான் அதிகால நேரத்துல வீட்டு வாசலுக்கு 2 பார்க்கும்போது விளக்கு ஏற்ற சொல்றது காரணமே அது. நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது பூரா காரணம். காலையுமே சாயங்காலமும் எந்த வீட்டுல அது ஏறிச்சுனோ விளக்கு ஏற்றணும்னாவே அதனுடைய பாதிப்புகள் எல்லாம் அந்த தீபாவளியில அடிபட்டு போயிடும். அப்ப அந்த குடும்பம் நல்லா இருக்கும், மனுஷங்களும் நல்லா இருப்பாங்க. அப்படிங்கிறதான் இது மறுக்க முடியாது. தினமும் எங்களால விளக்கு ஏற்ற முடியாது, காலையிலும் மழை ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு எளிய பரிகாரமும் நாங்க சொல்றோம். ஆமா, கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு நாங்க ஆபீஸ் போறோம், விளக்கு ஏற்ற முடியாது சாயந்தரம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம், மாதத்துல ஒரு நாள் அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ இதை எடுத்துக்கலாம். அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு நிரப்பிக்கிடுங்க. அதன் மேல ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆ வகுந்து, அதாவது தனித்தனியா வந்துடக்கூடாது, 4 பாகமா பிரிவிட்டு அதுல கொஞ்சம் கல்லு வச்சு அதன் மேல நம்ம கற்பூரத்தை ஏற்றி நம்ம வீடு முழுக்க காமிக்கலாம். மனுஷாளுக்கு நம்ம சுத்தலாம். அப்படி சுத்தி கொண்டு போய் வெளியில கொண்டு போய் இப்போ வாசலை போட்டு அதை இது பண்ணி எரியிற வரைக்கும் அதை வச்சுருந்தீங்கன்னாலும் போதும். கண்டிப்பாக அந்த திருஷ்டி ஓடிடும். ஏன்னா அந்த உப்பு அந்த கல்லுப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம். அப்ப துஷ்ட சக்திகளோட கெட்ட தேவர்களுடைய ஆதிபத்தியம் வீட்டை விட்டு போயிடும். அப்ப மகாலட்சுமி அனுக்கிரகம் வந்துட்டாலே அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கு, மனுஷாலும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அது வந்து சொல்றது. அதனால இதை கண்டிப்பாக இதை நீங்க தவறாம செய்யுங்க. உங்க வீடுகள்ல சுபிட்சங்கள் வரும். நம்ம உடம்புல இருக்கிற துஷ்ட சக்திகளும் வீட்டுல இருக்கிற துஷ்ட சக்தியும் ஆதிக்கமும் வெளியே போயிடும். நாம எல்லாரும் கடைசி வரைக்கும் நன்றாக இருக்கலாம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பல பேருக்கு சந்தேகம் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் இது பயன்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.